ஃபாத்திமா நாயகம் அவர்கள் இறந்ததற்கு பின்னர் அவர்களுடைய கணவர் ஹசரத் அலிரலி அவர்கள் கண்ணீரில் மூழ்கிக் கொண்டு அவர்களின் கபரையே சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு நாள் திடீரென ஃபாத்திமா நாயகம் அவர்களின் கபரில் இருந்து கவிதை ஒன்று வெளிவந்தது. அந்த கவிதைகளின் சோகத்தை பாருங்கள். உங்கள் ஆருயிர் தோழி ஃபாத்திமா சொல்கிறாள், நான் செய்த அமல்களுக்கு நானே பொறுப்பாளி என்ற நிலையில் எனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று அறியாது. கல்லுக்கும் மண்ணுக்கும் இடையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கையில் என்னால் உங்களுக்கு என்ன பதில்தான் சொல்ல முடியும்? தோழரே, என் அழுகையெல்லாம் மண் தின்றுவிட்டது. அதனால்தான் நான் உங்களை மறந்துவிட்டேன். கப்ரு எனும் இப்புதைக்குழியானது என் உற்றார் உறவினர்களுடன் உரையாடுவதை விட்டும் என்னை தடை செய்துவிட்டது. உங்களுக்கு என் சலாம் உண்டாவதாக. இன்று முதல் நம் இருவருக்கும் இடையிலிருந்து வந்த நட்புறவு அறுந்து போய்விட்டது. போய் வாருங்கள். இந்த வார்த்தையை அலிரலி அவர்கள் கேட்டவுடன் உள்ளம் பதறினார்கள். துனியாவில் இருக்கும் வரைதான் உறவு எல்லாம். அதன் பின் உறவு என்பது முற்றிலுமாக நம்மை விட்டு அறுந்துவிடும். இந்த அற்ப துனியாவிற்காகத்தான் எவ்வளவு ஆட்டம்.